ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராசயோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பிலும் உரசை திருநெறி கழகத்தின் சார்பிலும் நாம் தொடர்ந்து மாதந்தோறும் சிந்தித்து வருகிற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே இன்றைய தினம் முதல் தந்திரத்திலே அருளி செய்திருக்கிற உபதேச பகுதியிலே தொடர்ந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவசித்தர்களுடைய இலக்கணத்தையும் அவர்கள் இந்த உலகத்திலே தம்முடைய உடல் ஊழானது கழிகின்ற வரை வாழுகின்ற அந்த நிலையும், அப்பொழுது அவர்கள் உயிர்கள் வால் வைத்த கருணையினாலே உயிர்களுக்கு செய்து வருகின்ற சேவையும், இவற்றையெல்லாம் உபதேச பகுதியிலே மிக தெளிவாக சுவாமிகள் விளக்கி வருகிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த சிவசித்தர்கள் எப்படி இருப்பார்கள், நாம் உலகிலே காணுகிற சித்தர்கள் எப்படி, அந்த சித்தர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன அடிப்படை வேறுபாடு, சித்தர்கள் என்றால் என்ன, சிவசித்தர்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் என்கிற அந்த செய்திகள் எல்லாம் உபதேச பகுதியிலே மிக தெளிவாக பேசுகிறார் நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர். இந்த உலகிலே நாம் எதற்காக வந்தோம் என்கிற காரணத்தை புரிந்து கொள்ளாமலேயே நம்முடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி நிறைவுற்று விடுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு வாழ்வின் நிறைவு பகுதியிலே இறுதி பகுதியிலே இருக்கிற பொழுது பல்வேறு விதமான சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்திலே தோன்றும். இந்த இளமை காலத்திலே தோன்றாத எண்ணங்களும் இளமை காலத்திலே தோன்றாத சந்தேகங்களும், இளமையின் பொழுது வாழ்விலே ஏற்படாத ஐயங்களும் வயசான காலத்தில் நிறைய தோணும். நாம சரியாத்தான் வாழ்ந்தோமா, நம்முடைய வாழ்க்கை சரியா அமைச்சுக்கிட்டோமா, நம்முடைய வாழ்வில் எதையாவது குறை வைத்திருக்கிறோமா என்றெல்லாம் இந்த ஐயங்கள் எப்பொழுது தோணும் என்று சொன்னால் வாழ்வினுடைய பிற்பகுதியிலே நிறைவு பகுதியிலே அவர்களெல்லாம் தோணும். ஆனால் ஞானிகளுக்கு வாழ்வினுடைய நிறைவு பகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உடலானது கழிந்த பிறகு சிவத்தோடு சேருவது சர்வ நிச்சயம் என்று தெளிவாக தெரிந்த காரணத்தினாலே உடல் இருக்கிற வரை இந்த உலகிலே சிவன் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு துணையாக விளங்குவதும் அந்த தொழில்களை செய்வதுமாக தம்முடைய வாழ்நாளை அவர்கள் கழிப்பார்கள். அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் நம்முடைய பெருமான் திருமூல தேவநாயனார். சைவ சித்தாந்தம், சித்தாந்த சைவம் என்கிற இரண்டுக்கும் அடிப்படையான வேறுபாடுகள் உண்டு. சித்தாந்த சைவம் என்றால் அது சமயம், சைவ சித்தாந்தம் என்றால் அது தத்துவம். சைவ சித்தாந்தம்னா தத்துவம், சித்தாந்த சைவம்னா சமயம். சித்தாந்த சைவம் டெஸ்டினேஷன், சைவ சித்தாந்தம் ரூட். இப்ப புரியும் நினைக்கிறேன்.
சித்தாந்த சைவம் சென்று சேர வேண்டிய இடம். சைவ சித்தாந்தம் கன்வேயன்ஸ் போறதுக்கான நெறி, நெறியும் அடைய வேண்டிய இடமும். நெறி அடைய வேண்டிய இடம். நம்முடைய வாழ்விலே நிரம்ப பேரை கேட்டோம்னா, என்ன சார் உங்களுடைய வாழ்விலே நோக்கம் அப்படின்னு கேட்டா, எது நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோள் அப்படின்னு கேட்டா, நம்ம பேர் என்ன சொல்லுவாரு, உங்களுடைய குறிக்கோள் என்ன சார் வாழ்க்கையில அப்படின்னா, எப்படியாவது ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிடணும் சார், அதுதான் ஒரு குறிக்கோள் என்பாரு. தப்பு இல்ல அவங்க சொல்றது. சார் உங்க வாழ்க்கையில குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டார். சார் வாழ்க்கையில கடைசியில யாரையும் நம்பாம என் காலில் நானே நின்று, ஒருத்தரையும் நம்பாம என்னுடைய வாழ்க்கையை நானே அமைத்துக் கொள்ளுவது போல, அதுதான் சார் என் வாழ்க்கையில யாரையும் நம்பக்கூடாது சார் அப்படின்பாரு ஒரு சில. ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு குறிக்கோள் வைத்திருப்பார்கள். அப்பர் சொல்றார், பால நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார் மேல நாய் கழிந்த நாளும், பால நாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார் மேல நாய் கழிந்த நாளும், மெலிவோடு மூப்பு வந்து கோல நாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாது கெட்டேன், குறிக்கோள் இலாது கெட்டேன். யார் சொல்றார்? யார் சொல்றது? திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்றாங்க. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும், மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாது கெட்டேன். குறிக்கோள் இல்லாம இருந்தார் சாமி. சமணத்தில் இருக்கிற பொழுது ஒரு குறிக்கோள் இருந்தது, சமணத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு குறிக்கோள் இருந்தது. என்ன வாழ்க்கையில நோக்கம் இல்லாம இருந்திருப்பாங்க. அப்பப்ப வாழ்கிற பொழுது ஒரு நோக்கம். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கிற மாணவனு கேட்டா இப்போதைக்கு ஒரு டிகிரி வாங்கணும், அதுதான் நோக்கம். டிகிரி வாங்கின மாணவனை நோக்கி இப்போதைக்கு ஒரு வேலை வாங்கணும், அதுதான் நோக்கம். வேலை வாங்கின உடனே கேட்டா எப்படியாவது ஒரு நல்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் நோக்கம். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்ட அப்புறம் இப்ப என்ன நோக்கம்னு கேட்டா எப்படியாவது அப்பாவை கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விடணும், அதுதான் நோக்கம். இப்படி நோக்கம் அப்படி போய்கொண்டே இருக்கிறது. வயசான வச்சு நம்ம சமாளிக்க முடியல சார், நானும் வேலைக்கு போறேன், மை மிஸ்ஸஸ் இஸ் ஆல்சோ கோயிங் ஜாப். இந்த காலத்துல சார் 2 பேர் சம்பாதிச்சாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியுது, அதுங்களை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியுது அப்படி அதுங்களாம் இல்லையா? சரி, இப்படியே குறிக்கோள் இப்படி மாறிக்கிட்டே போகுது குறிக்கோள். அப்பர் சொல்றாரு இதெல்லாம் குறிக்கோளே இல்லைங்கிறார். எதற்காக இந்த வாழ்வு வந்தது, எதற்காக இங்கே வந்தோம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை அடைவதுதான் குறிக்கோள். குறிக்கோள்னா நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம், நம்மை போலவே எத்தனையோ உயிரினங்களும் வருகிறல்லவே, எத்தனையோ உயிரினங்கள் நம்மை போலவே வந்து அவைகளும் வாழ்ந்து அவைகளும் மறைந்து போகின்றனவே. கொஞ்சம் நம்முடைய உடல் அளவிலே நாம கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கிற நாமும் இந்த உலகத்துக்கு வந்து போவது என்பது அவைகளைப் போலவே வந்து இருந்து மறைந்து விடுவதுதானா, இல்ல வேற ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா? உடல் அளவிலே பார்க்கிற பொழுது நம்மை விட உயர்ந்த உடல் யாருக்கும் இல்லை, இதுதான் மேக்சிமம். இதுக்கப்புறம் நம்மை விட உடல் அமைப்பு சிறந்த பிறவி எதுவுமே இல்லை. மித்ததெல்லாம் நமக்கு கீழே 5 அறிவு விலங்குகள், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது தான். சரி, இவ்வளவு சிறந்த உடலமைப்பு வந்த பிறகு வேற ஏதோ உன்னை நிறைவேற்றுவதற்காக நாம வந்தோமா அப்படின்னு நாம கொஞ்சம் அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது வாழ்க்கையில குறிக்கோள் என்பது ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த குறிக்கோளை அடைவதற்காக நாம வந்தோம் என்று தெரிந்து அந்த குறிக்கோளை அடைவதற்காக வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை அறியாமலும் அதை அடையாமலும் கெட்டு போயிட்டேனே என்று சொல்லுகிறார். அந்த குறிக்கோளை சில பேர் ரொம்ப பால வயதிலேயே உணர்ந்து விடுகிறார்கள், சில பேர் இளமையிலே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள்,
சில பேர் முதுமை வந்த பிறகு கூட அறிந்து கொள்ளும் இல்லையா? சைவம்லாம் என்னன்னு போய் திருமூலரை கேட்டாங்க. சைவம்னா என்ன சார் அப்படி? இப்ப சைவம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? யாரையா அப்படி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, சைவம்னா என்ன? என்ன சார் இப்படி கேட்கறீங்க? சைவம்னா வெஜிடேரியன் சார். டு பி வெஜிடேரியன் இஸ் சைவம். அவன் வாழ்க்கையில சைவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட் இருக்கிறவர்கள் சைவர்கள், நான் வெஜிடேரியன் போவங்களாம் சைவர்கள். அப்படி அப்படித்தானே. இப்ப சைவம்னா உணவு வகையில் இருக்கிற ஒரு பிரிவு என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர சைவம்னா என்ன, சைவம்னா என்ன அப்படின்னு திருமூலரை போய் ஒருத்தர் கேட்டார், சாமி சைவம்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றார், சுவாமி சைவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சைவம் சிவனோடு சம்பந்தம் ஆதல். அவ்வளவுதான். சைவம்னா சிவத்தோடு சம்பந்தம் ஆதல், சிவனோடு சம்பந்தம். ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தர் ஞானத்தோடு சம்பந்தமானவர் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பு. ஞான சம்பந்தத்தை என்ன பொருள் கேட்டா, ஞானத்தோடு அவருக்கு சம்பந்தம் ஆச்சு சார். அப்ப அதுக்கு முன்னாடி அஞ்ஞானத்தோட சம்பந்தமா இருந்தாரா? அவரே சொல்றாரு, பற்பல பிறவிகள்ல உன் திருந்தடி மறைக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாயின்னு சொல்றாருல. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி மறைக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். நான் உன்னை விட்டு பிரியாதவன் இல்ல, திருவடியை மறவாதவன் நானு. அப்படிப்பட்ட என்ன எதுக்காக குளோரோஃபார்ம் கொடுத்து இங்க கூட்டு வந்தேன்னு கேட்கிறார். மையல் செய்து மயக்க மருந்து கொடுத்து தான் இங்க கொண்டாட வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இங்க வந்துட்டாலே மயக்கம்தான். ஆளாளுக்கு ஒரு மயக்கத்துல தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாவனை இல்ல. இல்ல, எல்லாம் ஒரு மயக்கம் தான். கடவுள் உண்டான்னு போய் கேளுங்க, யாரையாவது தெளிவா பதில் சொல்ற. என்னங்க கடவுள் உண்டா? இருக்குன்னு தான் சார் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சார், கடவுள் உண்டா இல்லையா? இருக்குன்னு தான் சார் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னா கொஞ்சம் யோசனை இருக்கு சார். நான் கேட்டதெல்லாம் என்ன கொடுக்கவே இல்லை சார் எனக்கு. நான் எப்படி சார் இருக்குன்னு சொல்றது? இந்த பெண்டிங் இருக்கு சார், நிறைய விஷயம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, மீதி எல்லாம் என்ன வர வேண்டி இருக்கு. சிவத்தோடு சம்பந்தமாதல். ஞான சம்பந்தர் சொல்ற, ஞானத்தோடு சம்பந்தமாதல் ஞான சம்பந்தர்னு சொன்னோம்னா அப்ப ஏற்கனவே ஞானத்தோடு சம்பந்தம் இல்லாதவர்னு பொருளாயிடும். அவர் சொல்ற, நான் உன் திருவடியை மறவாமல் உன் அருகிலேயே இருந்தேன், என்னை எதுக்காக நீ மயக்கம் பண்ணி இங்க கூட்டு வந்த, இந்த உலகத்துல கூட்டு வந்த காரணம் சொல்லு அப்படின்னு கேட்கிறார் திருஞான சம்பந்தர். அவர் கேட்பார், அவரும் பதில் சொல்லுவார். நாம கேட்கறதே கிடையாது சாமிகிட்ட, அவரும் பதில் சொல்றதே கிடையாது. நீ எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்த அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? என்னைக்காவது போய் அவர்கிட்ட, நீ எதுக்குப்பா என்னை இங்க கொண்டு வந்த, எதுக்கு இந்த உடம்பு கொடுத்த, எதுக்கு இப்படி அமர்ந்து கொண்டு வச்சிருக்கிற, என்ன சமாச்சாரம், நான் என்ன பண்ணேன், இல்ல இனிமே திரும்ப எங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்ம என்னைக்காவது போய் அவர்கிட்ட ஏதாவது முறையிட்டு இருக்கோமா? இல்ல, முறையிடல. ஆனா அவர் முறையிடுறார். எதுக்கு என்ன கூட்டு வந்தார், எதுக்கு என்ன மயக்கம் பண்ணி கூட்டு வந்தார் அப்படின்னார். அப்ப அவர் ஞானத்தோடு ஏற்கனவே சம்பந்தம் ஆனவர் தானே, அவரை போய் ஞான சம்பந்தம் சொல்ல. அப்ப என்ன பொருள்? ஞான சம்பந்தர்னா இந்த உயிர்களை எல்லாம் கருணையினாலே ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிற குருவாக விளங்குகிறவர் அர்த்தம். ஞான சம்பந்தர்னா அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னா, இந்த உயிர்களாகிய நம்ம ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துவதற்காக வந்தார். குரு என்ன பண்ணுவாருன்னா, ஆன்மாவை ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துதல், அதுதான் குருன்னு பேரு. அப்ப இந்த சிவனோடு சம்பந்தமாதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் செய்வோம். என்னைக்கு சிவனோடு சம்பந்தமாகிறதோ அன்னைக்கே நம்முடைய கவலையிலிருந்து நமக்கு விடுதலை. நமக்கு இன்னும் கவலை விடலைன்னு சொல்றது காரணம், நம்ம இன்னும் சிவனோடு சம்பந்தம் ஆகல. சிவனோடு சம்பந்தம் ஆறுதல் 3 நிலையில நிகழ்கிறது. முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு அளவுல சம்பந்தமாதல். உடம்பு அளவுல சம்பந்தமாதல் சாதனங்களை அணிந்து கொள்ளுதல்.
அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளுதல், திருநீர் அணிதல், ருத்ராட்சம் போட்டுக்கிறது, நமச்சிவாயம் சொல்றது, இவைகள் எல்லாம் உடல் அளவிலே சம்பந்தப்படுதல். அடுத்து உள்ளத்தளவிலே சம்பந்தப்படுதல். அது அடுத்த ஸ்டேஜ். முதல்ல திருநீர் பூசுறோம், ருத்ராட்சம் அணிகிறோம், வழிபாடு செய்கிறோம், கோயிலுக்கு திருப்பணி பண்றோம், திருத்தொண்டு செய்கிறோம். இதெல்லாம் உடல் அளவில் நிகழ்கின்ற சம்பந்தம், சிவ சம்பந்தம். இதுக்கு அடுத்த நிலை உள்ளம், மனசு. அது முழுவதும் சிவசம்பந்தமாதல். சிவசம்பந்தமான எண்ணங்களையே நினைத்தல், சிவசம்பந்தமான செய்திகளையே கேட்டல், சிவசம்பந்தமானவர்களுடைய பழகுதல் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை எப்பொழுதுமே சிவத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்தல். இது அடுத்த நிலை. இதுக்கு அடுத்த நிலை, மூன்றாவது நிலை தான் உயிரை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துதல். எவ்வளவுக்கு எவ்வளவு உயிர் சிவத்தோடு சம்பந்தம் நெருங்கி இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மாவை, உயிரை கவலைகள் அணுகுவதில்லை. ரொம்ப கவலைப்படுகிறவர்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலே ரொம்ப கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து சிவம் தள்ளி போகிறதுன்னு அர்த்தம். நீங்க எவ்வப்பொழுதெல்லாம் சிவத்தோடு நெருங்கி இருக்கிறீர்களோ அவ்வப்பொழுதெல்லாம் கவலை தள்ளி போகும். இப்ப நாம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? இந்த பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையையும் அந்த பிரச்சனையுடைய விளைவையும், என்ன சார் இப்படி பேசிட்டான் சார், என்னவன் இப்படி பேசலாமா சார், அவன் என்னமா பேசிட்டான் சார்னு இது அவன் பேசினதையே எண்ணி 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 அதையே எண்ணிக்கொண்டு இருக்கிற நாம் அந்த எண்ணத்தினாலே சிவனிலிருந்து ரொம்ப தள்ளி போயிடும். எப்ப இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த மாதிரி தொந்தரவு இந்த மாதிரி வருகிறதோ உடனே மறு வினாடி சிவத்தோடு கிட்டக்க போயிட்டோம். உடனே தேவாரம் திருவாசகத்தை எடுத்து, ஆஹா என்ன அற்புதமா அந்த திருத்தலத்தில் எப்படி சுவாமி எப்படி விளங்குகிறார், இது எப்படி சொல்லி இருக்கிறார் சுவாமி திருவாசகம் நெருங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது தூரக்க போயிடும். அப்படி ஒன்று இருந்ததாகவே தெரியாது. தெளிவாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவம் என்கிற ஒரு பொருளை நாம் முழுமுதற் பொருளை நம்முடைய தலைவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் ஒருவரே கடவுள் என்று நாம் முடிவு செய்த பிறகு வேறு எந்த கடவுளரையோ வேறு எவரையும் கடவுளாகவோ எண்ணுதலோ பாவித்தலோ வணங்குதலோ கூடாது. இதை வலியுறுத்துகிறார் நம்முடைய சைவ சமயத்துல, சமய நெறியில வலியுறுத்த பெறுகிறது. அதுக்காக மற்ற கடவுளரையும் மற்றவர்களை தூஷணம் செய்யணும், அவர்களை துவேஷப்படுத்தணுங்கிறது எண்ணம் அல்ல, அதல்ல முக்கியம். நமக்கு துவேஷம் முக்கியம் அல்ல. ஆனால் நம்முடைய கடவுள் நமக்கு முழுமுதற் பொருளாக இருப்பது சிவம் மட்டும்தான். சிவன் ஒருவனுக்குத்தான் முழுமுதற் தன்மை உண்டு என்று ஒப்புக்கொண்டதனுடைய அடையாளமும், சிவன் ஒருவன்தான் என்னுடைய தலைவன் என்பதற்கான அடையாளமும், சிவன் ஒருவனுக்கு யாம் அடிமை, அவனுக்கே ஆட்பட்டோம், அவனுக்கே ஆட்செய்வோம் என்பதனுடைய அடையாளம் எல்லாம் நாம் பூசிக்கொள்ளுகிற திருநீரிலே தெரிகின்றது. திருநீரை இடுகின்ற பொழுதே என்ன அறிவிக்கின்றோம்? யாம் சிவனுக்கு அடிமை என்றுதான் அறிவிக்கிறோம். யாம் சிவனுக்கு அடிமை. எனவே சிவ நெறி, சைவ நெறி அல்லது சைவம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சிவத்தோடு சம்பந்தமாதல் என்கிற நெறியைத்தான் குறிக்கிறது. சிவத்தோடு சம்பந்தமாகிற அந்த நெறியிலே விளங்குகிற பொழுது கருணை மிகுகிறது, அன்பு மிகுகின்றது. அன்பு மிக 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 அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே இன்பம் விளையும், இன்பம் மிகும். ஆக சிவசித்தர்கள் கடைபிடிக்கிற ஒரே நெறி அன்பு நெறியும், சிவத்தை விட்டு விலகா நெறியும். எப்பவுமே சிவத்தை விட்டு. அதனாலதான் வீர சைவர்கள் தம்முடைய மார்பிலே அந்த லிங்க தாரணம் செய்திருப்பார்கள். அங்கேயே இருக்கும், அங்கேயே அது விளங்கும், மார்பிலேயே விளங்கும். இங்க வீர சைவர்கள் இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அவர்கள் பூஜை செய்கின்ற பொழுது மற்றவர்களை பார்க்க அனுமதிப்பது கிடையாது. அவர்கள் பொதுவாக பூஜை செய்கிற பொழுது
அவர்கள் மற்றவர்கள் பார்க்க முடியாது. அவர்கள் அந்த சிவலிங்கத்தை உள்ளங்கையிலே ஏந்தி அவர்கள் அதை பூஜிப்பார்கள். அப்படி பூஜிக்கிற பொழுது அந்த சிவலிங்கத்தை கொஞ்சி மகிழ்வார்கள். அது நிரம்ப செய்திகள் நான் வீரசைவ மடத்தில் குமாரதேவர் மடம், விருதாச்சலம் குமாரதேவர் மடத்தில் ரொம்ப செய்திகள் கேள்விப்பட்டது. உங்களுக்கும் தெரியும், எங்கேயே சில இருக்கக்கூடும், வீரசைவர்கள் இங்க இருக்கக்கூடும். வீரசைவம்னா என்ன? சிவனை தவிர வேறு ஒருவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. நாமெல்லாம் சைவர்கள். சமயம் வச்ச மித்த கோயிலுக்கும் போவோம், 2 நாள் ஆனா கூட கியூல நின்று கூட பார்த்துட்டு வருவோம். கேட்டா அப்படிலாம் ஒன்றும் விட்டுற முடியாது சார், என்ன ஒரேடியா உடைச்சுட்டீங்கன்னா எப்படி, அது என்னவோ வருதுங்கிறாங்களே சார் அப்படின்ட்டு நம்ம அங்கேயும் போத்தான் செய்யறோம். வீர செய்வர்கள் அப்படி அல்ல. சிவத்தை தவிர வேறு அது எண்ண கூட மாட்டாரு மனசால. அப்படி எண்ணுகிற பொழுது என்ன விளைகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். சிவன் அடியலார் பேனா சம்பந்தன் இல்லையா, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ல பொழுது ஞானசம்பந்தரை குறிப்பிடுகின்ற பொழுது சிவன் திருவடியை தவிர வேறு ஒருவரையும் சிந்தியாத பெருமான் என்று சொல்லுகிறார். இது என்ன நேர்கிறது அப்படின்னு கேட்டா, சிவனோடு நீங்கள் சிவத்தை சிந்தித்து 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 சிவனையே சிந்திக்கின்ற அந்த பாங்கு வருகிற பொழுது, என்ன சார் என்ன பைத்தியம் நடிச்சிட மாட்டாங்களா மற்றவங்களா, நான் இப்படியே சிவனையே சிந்திச்சுட்டு இருந்தா என்று நீங்கள் எண்ணக்கூடும். அது சொல்றாரு இப்ப இந்த அடுத்த மந்திரத்தில் சொல்ற, நாம இந்த ஒவ்வொரு தத்துவத்தையா கடந்தேறணும், அதுதான் நோக்கம். சித்தர்களும் அப்படிதான் கடந்தார்கள். அப்படி இந்த தத்துவத்தை கடக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை. ஒரு தத்துவத்தை கடப்பது என்பது கூட ரொம்ப கஷ்டம். நாம கடக்க வேண்டியது 31 இருக்கு. முதல் படி நாக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதை கடக்கணும். ஒவ்வொரு தத்துவத்தையும் கடந்து 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 36 படிமுத்தி ஏனியா ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளிவுக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. இப்ப நமக்கு நாக்கு ஒரு தடை, கண்ணு ஒரு தடை, ஐவர் கொண்டு எங்க ஆட்ட ஆடி ஆள்குடிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறுண்டு அருளி செய்ய ஓனகாந்தன் தடி ஒளியிலே அப்படின்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணர்ந்தால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். இப்படி இவைகளெல்லாம் தடைக்கற்களாக இருக்கிறது. இந்த மாதிரி தடைக்கற்களாக இருக்கக்கூடியவற்றை ரொம்ப நுட்பமா சொல்லுகிறார். தடைகளாக இருக்க வேண்டியவற்றையே படிகளாக பயன்படுத்தி மேலே ஏறி சென்றார்கள் சிவசித்தர்கள். எதை தடையென்று எண்ணுகிறீர்களோ அந்த தடையே படியாக விளங்கும். 36 தத்துவங்கள் நமக்கு தடையாக இருக்குது. ஆனால் 36 தத்துவத்தையும் படிகளாக உபயோகப்படுத்தி மேல போயிடலாம். அப்படி போனவங்க தான் சித்தர்கள். அப்படி போக முடியும். நாம தடைக்கற்களாக இருக்கக்கூடிய இவற்றை ஐயோ தடையா இருக்கே என்று எண்ணுகிறோம். நீ சிவத்தோடு ஒவ்வொரு நிலையிலும் சம்பந்தப்படுத்திக் கொள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிவத்தை விட்டு விலகாது இரு. ஒவ்வொரு தத்துவமும் ஒரு படிக்கல்லாக மாறும். அப்ப அந்த படிக்கற்களை அது தடையாக இருப்பதெல்லாம் படியாக மாறி அந்த படிக்கற்களையாக அவற்றை பயன்படுத்தி நீ மேலே ஏறி அவற்றை கடந்த நிலைக்கு செல்ல முடியும். 36 படி முத்தி ஏனியா அப்படிங்கிறார். அடுத்த திருமந்திரம் அதுதான். 36 படிமுத்தி ஏனியா. படிமுத்தி ஏனியானா முத்திக்கு ஏணிப்படியா அப்படின்னு அர்த்தம். அது அப்படி மாத்தணும்.
30 6 முத்திக்கு ஏணிப்படியா, அது அப்படியே மாறி போட்டிருக்கு. படிமுத்தி ஏணியா அப்படின்னு இருக்கு. அது முத்திக்கு ஏணி படியா, ஏணியினுடைய படிகள் போல அவற்றை நீ கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றாக கடக்க வேண்டும். போனதுல கூட ஒரு திருக்குறள் சொன்னேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒரு செய்தி பாருங்க, கடத்தல்னா ஏதோ அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அது ஒரே தாவா தாவணும் போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. சார் நாக்குன்னு சொன்னீங்க, நாக்கு ஒரு தடை தெரிஞ்சு போச்சு, இனிமே நான் சாப்பிட்றதும் கிடையாது சார், பேசுறதும் கிடையாது அப்படின்னா இது நடக்குமா வேலை? இது எப்படி முடியும்? பிறந்தாச்சு, நான் கூட தான் பிறந்திருக்கோம். ஆனால் தடையவே படியாக பயன்படுத்து என்று சொல்லுகிறது நெறியும். கடத்தல் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும், உணர்ந்து நீங்குதல். ஒருத்தர் மயக்கம் போட்டிருக்கார் சார், 36 தத்துவத்தை கடந்துட்டார் சார் இவரு அப்படின்னா சொல்றது அவரை போய், இவர் மகா யோகி சார், ஞானி சார், நீங்க சொன்னீங்களே 36 தத்துவம் ஒரேடியா கடந்துட்டார் சார் அப்படின்னு, அதான் கடத்தது அர்த்தம் இல்ல. தத்துவம் கடத்தல் என்னன்னா உணர்ந்து நீங்குதல். நாக்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, ஓ இது டேஞ்சரஸ் ஃபெலோ, இந்த ஆள் நம்மள எல்லா சிக்கல்லையும் மாட்டி வைப்பார், ஆனாலும் கூட இவர் தான் சிவாய நமவும் நமச்சிவாயம் சொல்றதுக்கும் பயன்படுறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேவாரம் பாடுறதுக்கும் இவர் தான் வேண்டி இருக்கு, இவரு 4 சமாச்சாரத்தை உள்ள தள்ளுனா தான் உடம்புக்கே தெம்பு வருது, நாமும் நமச்சிவாயம் சொல்ல முடியுது. நமச்சிவாயம் சொல்லும் பொழுது குரலாம பெறலாம ஒழுங்கா பவ்யமா தெளிவா சொல்றதுக்கும் இவர் தயவு தேவையா இருக்கு. அதனால இவரை விரோதம் பண்ணிக்க கூடாது, இவரை தன்னுது பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்படியாகத்தான் ஒவ்வொரு கருவியையும் சிவத்தை உணர்வதற்கும் சிவத்தை அனுபவிப்பதற்கும் சிவத்தை பெறுவதற்குமே பயன்படுத்திக் கொண்டு மேலே ஏறி போகணும். கண்ணு அது பல இடங்கள் பக்கம் இழுக்கும். என்ன இப்ப நாளை காலையில ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு எழுந்தா படுத்தாருன்னா 3 மணிக்கு படுத்தாருன்னா எழுந்திருக்கிறது லேட்டா எழுந்திக்கலாம் என்று எண்ணி ரொம்ப நேரம் பல காட்சிகளை பார்க்கலாம். ஒரு திரைப்படம் பார்த்தாலே 2:30 3 மணி வரை ஆகும் பார்க்கலாம். ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆகா இந்த கண்ணானது இறைவன் கொடுத்த கண்ணு, அவனுடைய திருவோலக்க காட்சியும் அவனுடைய அடியார்களுடைய காட்சியும் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்று சொன்ன இந்த சமாச்சாரம் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த கண்ணு தான் தேவைப்படுது. அதனால இந்த கண்ணை கொஞ்சம் அப்படியே சமாதானம் பண்ணி அப்படியே கொஞ்சம் இதை நல்ல ஓய்வெடுத்து இதை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். நாம இது தேவைப்படுது நமக்கு என்று அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அது கொஞ்சம் அப்படி தண்ணுது பண்ணி கொண்டு வர வேண்டி இருக்கு. நாம முற்றும் திறந்த முடியுமா எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லி திறந்து காட்டுக்கு ஓடுறது இல்லை நோக்கம், அதுக்கு சொல்ல வரல. இதெல்லாம் இந்த உலகிலே வாழ்தல் வேண்டும், இந்த உலகத்திலே இருத்தல் வேண்டும், இருக்கணும். ஆனாலும் கூட இவற்றை எல்லாம் நாம் பேரானந்தம் என்று சொல்லுகின்ற அந்த சித்து அறிவு ஆனந்தமாக வழங்கக்கூடிய அதை அடைவதற்கே அவற்றை பயன்படுத்தும். என்ன அல்டிமேட்டா நமக்கு என்ன தேவை? ஆனந்தம். நமக்கு ஆனந்தம், சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் வேணும். அதுதானே நம்முடைய எய்மு, நோக்கம். உலகத்துல என்ன நோக்கம்? நிம்மதியா இருக்கணும் சார், ஆனந்தமா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அந்த ஆனந்தம் எதிலே விளைகிறது என்று சொன்னால் முழுமையான அறிவு பொருளிலே விளைகின்றது, சித்திலே தான் விளைகின்றது. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம் விளைவது சித்திலே. சித்திலே விளைகிறது என்று சொன்னால் நாம் சித்து பொருள் நம்முடைய சித்திலே அந்த ஆனந்தம் விளைந்திருக்க வேண்டும். ஆனா விளையல. காரணம் என்னன்னா, சித்தை செம்பை களிம்பு மறைத்திருப்பது போல சித்தை அறியாமை மறைத்திருக்கிறது. அறியாமையை நீக்கினால் சித்து தெளிவாகும், சித்து தெளிவான ஆனந்தம் பெற முடியும். இந்த உலகத்தில் நீங்க ரொம்ப ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ நெறியை தவிர வேறு எந்த சமயமும் இறைவனை சித்து பொருளாக சொல்லவே இல்லை.
நாம ஒண்டிதான் அதை சித்து என்று சொல்லுகிறோம். சித்து ஆனந்தம், அறிவினாலே விளைந்த ஆனந்தம். சித்து ஆனந்தம், அறிவு ஆனந்தம், அறிவானந்தம். அறிவானந்தம் அது அறிவிலே விளைகின்ற ஆனந்தம். நமக்கு இந்த அறிவு இருக்குது, நம்மளும் ஆனந்தப்படணும். ஆனா நமக்கு ஆனந்தம் வரல. காரணம், அறிவை அறியாமை மறைத்திருக்கிறது, கவர் பண்ணிருக்கு, மூடி இருக்கு. அப்ப அதை நீக்கணும். அதை நீக்குவதற்கான ஒரே கருவி அன்பு. வேற எதனாலையும் அறியாமையை நீக்க முடியாதுங்கிற. அறிவை மறைத்திருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடிய கருவி அன்பு மட்டும்தான், வேற எதனாலையும் முடியாது. ரொம்ப பெரிய செல்வந்தர் அப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா 50 பேர் வந்து நின்றுடுவான் கையில தடியோட. இப்படி பார்த்தாருன்னா போதும் 50 பேர் வந்து நிற்பான். ஒரு அறைக்குள்ள இருட்டா இருந்தது, ரொம்ப இருள் மூழ்கி இருந்தது. அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு இந்த 50 பேர்த்தையும். உள்ள நுழைஞ்சு நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாதுடா, அடிச்சதா இருட்ட வெளியில விரட்டுங்கடா அப்படின்னு 100 பேரும் தடியோட உள்ள பூந்து அடிச்சு விரட்டினா இருட்ட. இருட்டு போகுமா? எப்படி போகும் இருட்டு? நிறைய கரன்சி நோட்டா கொண்டு வந்து உள்ள கொட்டுறா அப்படின்னாரு. உள்ள கொண்டு வந்து கொட்டினா கரன்சி நோட்டு, இருட்டு போயிருமா? நிறைய சாப்பாடா கொண்டு வந்து உள்ள கொட்டுறா அப்படின்னாரு, கொட்டினா போயிருமா இருட்டு? போகவே போகாது. ஒரு சின்ன அகல் விளக்கு அதை எடுத்து இப்படி உள்ள வந்த உடனே இருள் முழுவதும் போயிடுச்சு. இருளை ஒளியினால் மட்டும்தான் நீக்க முடியுமே தவிர வேறு எதனாலும் நீக்க முடியாது. அதுபோல நம்முடைய அறிவை மறைத்திருக்கக்கூடிய அறியாமையை அன்பினால் மட்டும்தான் நீக்க முடியுமே தவிர பதவியினாலோ செல்வத்தினாலோ கல்வியினாலோ நீக்க முடியாது. ரொம்ப பேர் அறியாமையை நீக்குவது கல்வி என்று எண்ணுகிறார்கள். இல்ல, கல்வியினால அறியாமையை நீக்க முடியும் என்று சொன்னால் ரொம்ப 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 படித்தவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இருக்கிறாங்களான்னு நீங்க கேட்டு என்று சொல்லுங்க. இப்போ அவசரம் இல்லை. ரொம்ப படிச்சவங்க பேருக்கு பின்னால அத்தனை டிகிரியும் போட்டவங்களையும் கேளுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுன்னு சொல்லுங்க. என்னங்க எப்போ ப்ரொமோஷன் வரும்னு தெரியலீங்க. சான்சலர் போஸ்ட், வைஸ் சான்சலர் போஸ்ட், அவங்க அவ்வளவு வைஸ் சான்சலர் போஸ்ட், எத்தனையோ டாக்டரேட் வாங்கியாச்சு. சந்தோஷம் வருகிறதா? இல்லையே. படிப்பு என்பது அறியாமையை நீக்குமானால் படித்தவர்கள் எல்லாம் அறியாமை நீங்கி சந்தோஷமா இருக்கணும். அறியாமை நீங்கிடுச்சுன்னா சந்தோஷம் இருக்கணும். கல்வி அறியாமை நீக்குவதில்லை. அதனாலதான் பிரம்மன் மிக முயன்றும் கூட சிவபெருமானுடைய உச்சியை காண முடியவில்லை. பிரம்மன் யாரு? கல்விக்கு அதிபதி, சரஸ்வதியினுடைய வீட்டுக்காரர், அவன் கல்விக்கு அதிபதி. அவனால சிவபெருமானுடைய முடியை காண முடியவில்லை. திருமால் யாரு? செல்வத்துக்கு அதிபதி, லட்சுமியினுடைய கணவன், செல்வத்துக்கு அதிபதி. செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமாலாலும் பார்க்க முடியல, கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவாலையும் பார்க்க முடியலன்னா எவ்வளவு கல்வி இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சிவத்தை அடைய முடியாது என்பதுதானே அடையாளம். அதுக்கு அதான இந்த கதை. கல்வியோ செல்வமோ சிவத்திடம் கொண்டு போய் நம்மை சேர்க்காது. ரெண்டு எதுக்கு சார்? இங்க நாம பந்தா பண்றதுக்கு மட்டும்தான் உதவும். அவ்வளவுதான். அது அதுக்கு மேல அது ஒன்னும் அது பயன்படாது. இங்க கொஞ்சம் சௌரியமா 4 பேர் பார்த்து வணங்கலாம் இல்லையா? அதுவும் கூட கீழே வேலை செய்யறவெல்லாம் மேல இருக்கணும் பார்த்து. பாவி சல்யூட் அடிக்கிறனா ஏதாவது கெடுதல் பண்ணுவான், போட்டு வச்சு தொலைப்போம் அப்படின்னு தானே வணங்குறவெல்லாம். எதனால வணங்குறான்? இப்படி 2 பேரும் வணங்குறா, அதுக்காக ஒரு மன மகிழ்வு. இப்படித்தான் இருக்குமே தவிர இந்த கல்வியும் இந்த செல்வமும் என்னத்தை கொண்டு வருகிறது? அப்ப நீங்க நல்லா நினைத்து பாருங்க. நல்ல தெளிவா சொன்னார். கற்றதனால் ஆய பயன் என் கேட்கிறார் வள்ளுவர். வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். நீ கற்ற கல்வி உன்னை சிவத்திடம் மிக அருகாமையிலே கொண்டு போய் சேர்க்கிறதா? நீ பெற்ற செல்வம் உன்னை சிவத்திடம் மிக அருகாமையிலே கொண்டு போய் சேர்க்கிறதா? அப்ப உன்னுடைய கல்வியினாலும் செல்வத்தினாலும் பயன். அது செய்யலைன்னா 2த்தினாலையும் பயன் இல்லை. அதுதானுங்களே.
ஆக கல்வி செல்வம் என்பது நம்முடைய வாழ்விலே நாம் அடையக்கூடிய குறிக்கோள் என்று எண்ணுகிறோம். இல்லை, குறிக்கோள் அதுவல்ல. குறிக்கோள் சிவத்திடம் அன்பு பெறுவதும், சிவத்தினுடைய அன்பை பெறுவதும், சிவத்தின்பால் அன்பு அடைவதும் தான். ஆக 30ம் 6ம் படிமுத்தி ஏனியா என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு தத்துவத்தையும் சிவனுக்காகவே அர்ப்பணித்து, சிவனையே எண்ணி, சிவனையே சிந்தித்து, சிவனுக்காகவே இருந்து போகிறவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே இருப்பார்கள். இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இழவு வந்து எய்திய சோம்பேம்பர் அடுத்த பாட்டில் வரும். நான் அடுத்த பாட்டில் வரும்போது சொல்லுவேன். இழவு வந்து எய்திய சோம்பே அப்படிம்பார். பாரொடு விண்ணாய் பரந்தயம்பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எத்தனை விதமான வண்ண வேறுபாடுகள் இந்த உலகத்திலே செய்து காட்டினாலும் எனக்கு இது பிடிக்கல. சில சமயம் குழந்தைங்க அம்மா விட்டுட்டு போயிருங்க. குழந்தை கத்துக்கிறது என்னென்னவோ வேடிக்கை காட்டி அதை பண்றே இதை அந்த அம்மா தான் வேணுமா, அவன் எத்த காட்டுனாலும் வேணாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான சமாச்சாரத்தை காட்டினா கூட அப்படி பார்ப்பான், அப்புறம் திருப்பி தூக்கி போட்டுருவான். அம்மா அப்படின்னு ஆரம்பிப்பான். தாயிடம் மிகுந்த ஈடுபாடு பாசம் கொண்ட குழந்தைகள் மற்றவற்றின் மீது ஈடுபாடு காட்டாதது போல சிவத்திடம் அன்பையும் பாசத்தையும் காட்டுகிற அடியார்கள் இந்த உலகப் பொருள்கள் மீது அன்பை பொழிய மாட்டார்கள், காட்ட மாட்டார்கள். வேண்டாம். ரொம்ப பேர் என்ன எண்ணுகிறார்கள், கோயிலில் இருக்கிற அந்த சிலை தான் சிவம், அந்த சிவலிங்கம் தான் சிவம், அதை கும்பிட்டுட்டா போதும் என்று எண்ணுகிறார்கள். இல்ல, அது ஒரு விஷயமே வேற. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த சிவத்தை நாம் எப்படி அது 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 நான் எப்படி சொல்றது, எனக்கு உண்மையிலே எனக்கு தொண்டை அடைக்குது. என்னால அன்பு பொருளாக இருக்கிற அது, கருணை பொருளாக இருக்கிறது, நாம திரும்பி பார்க்க மாட்டோமான்னு அது ஏங்கி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது. அதை என்னைக்காவது நம்ம உணர்கிற முடியும். அது காத்துக்கிட்டு இருக்கு. நாம நினைக்கிறோம் நாம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இறைவனு. இல்லவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியவே பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு நாள் உள்ள திரும்பி என்ன பார்க்காதா என்று கருணை பொருளாகவும் பரங்கருணையாகவும் இருக்கிற அது உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. அதை உணர்வது தாங்க உணர்வு. அதுதான் சிவா உணர்வு, சிவானந்தம். அன்பர்களே, நீங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். சிவம் என்பது உணர்வு, சந்தோஷம். சிவ வழிபாடு என்பது ஆனந்தம். அது ஒரு கடமையோ அல்லது ஒரு கிரியையோ அல்ல. ஏதோ ஒரு மலரை போட்டு ஒரு விளக்கை ஏற்றி ஒரு தூபம் காட்டி ஒரு தீபம் காட்டுவது அல்ல. அது ஒரு ஆனந்தம், அது ஒரு இன்பம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன் விரையார் கழற்கன் சொல்றார் இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை நாம் அடைய ஆரம்பிக்கிற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகள்லாம் துச்சமா போயிடும். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவும் அத்தனை அத்தனை துன்பங்களும் துயரங்களும் நம்ம சிவத்தை நெருங்க விடாமல் இரும்பு கோட்டைகள் போல, கதவுகள் போல நமக்கும் சிவத்திற்கும் இடையிலே விளங்குகின்றன. நீங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில சமயம் இங்க வந்திருக்கிற அன்பர்களுக்கு நான் சொல்றேன், நிச்சயமாக இங்க இருக்கிற அன்பர்கள்ல பல பேர், முக்கியமா பல பேர் சில சமயம் சில சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள், சில ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள். நீங்க எண்ணி பாருங்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. அவைகள் இந்த உலகப் பொருளினாலே வந்த இன்பமாக இருக்காது. என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும். அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது, ஏதோ சந்தோஷமா இருக்கு. அது உண்ணுவதனாலேயோ அல்லது பேசுவதனாலேயோ அல்லது படிப்பதினாலேயோ அல்லது ஒரு காட்சியை காண்பதினாலேயோ அல்லது ஒன்றை கேட்பதினாலேயோ இல்ல. இந்த மாதிரியான புலன் சம்பந்தப்படாமலேயே
ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நிலையில ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தத்தை உங்களிலே பல பேர் உணர்ந்திருப்பீர்கள். அந்த ஆனந்தம் ஒரு வினாடி பொழுது நீடிச்சிருக்கலாம், அல்லது சில வினாடிகள் நீடிச்சிருக்கலாம். அதுக்குள்ள நாம திரும்பவும் இந்த உலக சைக்கிள்குள்ள வந்து சேர்ந்துருவோம் டக்குன்னு. அந்த ஆனந்தம் பாருங்க, அது எதனால உங்களுக்கு நிகழ்ந்ததுன்னா, நீங்கள் செய்கின்ற வழிபாடு, நீங்கள் பாடுகின்ற தேவாரம், நீங்கள் கேட்கின்ற சிவசம்பந்தமான செய்திகள், இவற்றினுடைய பலனாக அவ்வப்பொழுது அந்த சிவம் ஆன்மாவை வருடும், வருடி கொடுக்கும். அப்பொழுது ஏற்படுகிற ஒரு சிலிர்ப்பு இருக்கு பாருங்க, அது இந்த ஆன்மா உணரும். சிவ வழிபாடு செய்கிறவர்களும் சிவத்தை வணங்குகிறவர்களுக்கும் இது நிகழ்கின்ற நிதர்சனமாக நிகழ்கின்ற அனுபவம். இதிலிருந்து அவர்களுக்கு சொல்ல தெரியாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு அது சொல்லவோ அதை உணரவோ சமயத்தில் அது தெரியாம போயிருக்கலாம். ஆனாலும் கூட சிவம் தம்மை எண்ணுகின்றவர்களையும் தம்மை வழிபாடு செய்கிறவர்களையும் பரங்கருணையோடு அது வருடுகிறது, சந்தேகமே வேண்டாம். நீங்கள்லாம் இங்க வந்து உட்கார்ந்து கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் மீது வைத்த கருணையினாலே தானே தவிர நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியினால அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எடுத்த முயற்சியினாலே இங்க வந்து சேர்ந்திருக்கிறோம், அவரை பற்றி கேட்கிறோம், மந்திரத்தை திருமந்திரத்தை பற்றி சிந்திக்கிறோம் என்று நீங்கள் தயவு செய்து எண்ண வேண்டாம். அவர் உங்களுக்கு தந்திருக்கிற வரம், உங்களுக்கு தந்திருக்கிற அன்பு, உங்களை அழைக்கிறார், உங்களை மனதை அமைதிப்படுத்துகிறார், உங்களை ஆனந்தப்படுத்துகிறார். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் நீங்க அவரை பத்தி கேட்டீங்க இல்லையா, அதற்காக அவர் உங்களுக்கு எத்தனையோ விதமான ஆனந்தங்களை வாழ்க்கையில நிச்சயமாக சத்தியமாக தருவார். இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சிவன் நாம ஒன்று செய்தால் கோடி செய்யக்கூடிய அளவுக்கு நிற்கக்கூடிய பரங்கருணை பெருங்கடவு. அது அப்படியே மாத்துறாங்க பெரியவங்க சிவசித்தர்கள். நீ எல்லாத்தையும் எனக்கு இந்த உலக சம்பந்தமா கொடுத்துறாத, எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம், உன்கிட்ட வரத்துக்கு அதை நீ பயன்படுத்திக்கிட்டா போதும் என்றுதான் சித்தர்கள் சொல்லுகிறார். 30 படிமுத்தி ஏனியா ஒப்பரிய ஆனந்தத்து உள்ளொளிப்புக்கு. அந்த அது ஒவ்வொரு தத்துவத்தையும் கடக்கிற போது உள்ள பூந்துருவாங்களாம் அந்த ஆனந்தத்துக்குள்ள. ஒவ்வொரு தத்துவமாக கடக்கிற பொழுது இந்த தத்துவத்தை கடந்தோம் என்று அறியாமல் அந்த தத்துவத்தை இறைவனுக்காக அர்ப்பணித்து அந்த ஆனந்தத்திலே திளைப்பார்களாம். இப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் நாம் தடை என்றும் நமக்கு வந்த கடினமான ஒரு நிலை என்றும் எண்ணுகிற பொழுது சித்தர்களோ அவற்றை இறைவனை அனுபவிக்க கிடைத்த கருவி என்று எண்ணி ஒவ்வொன்றிலும் சிவத்தை அனுபவித்து அனுபவித்து அந்த ஆனந்தத்து உள்ளொளிப்புக்கு என்று சொல்லுகிறார். அப்படி இந்த ஆனந்தத்து உள்ளொளியில புக்கு எப்படி இருப்பாங்களா, செப்பரிய சிவம் கண்டு அப்படின்னார். செப்பரியனார், செப்புதற்கு அரியனார், என்னால சொல்ல முடியாதுங்கிறார். சிவம் கண்டுன்னு தான் நான் சொல்லுவேன், ஆனால் அவற்றை நீங்கள் ஆனந்தமாக காண்பீர்கள். செப்பரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து, அந்த சிவத்தை காணுகிற பொழுது ஏற்படுகின்ற ஒரு தெளிவு, அந்த தெளிவிலே அமர்ந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, தாமே சிவமாக அமர்ந்திருந்தாரே. ஆனந்தமயமாக விளங்குவார்கள் அவர்கள். அவங்க கிட்ட போய் மற்றவர்கள் 2 வார்த்தை பேசினாலும் சரி, அவங்க கிட்ட போய் பக்கத்துல நின்னாலே போதும், அவங்க பக்கத்துல இருந்து அவர்கள் சொல்லுகிற சொல்லை கேட்டாலே போதும், அவர்கள் சிவமாக இருந்து மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பார்கள். நம்முடைய நாயன்மார்கள் போல அப்பரிசாக அமர்ந்திருந்தாரேன உட்கார்ந்திருந்தாங்கன்னு பொருள் இல்ல, அமர்ந்திருந்தாரேனா பொருந்தி இருந்தார்கள், இந்த உலக நடையிலே பொருந்தி இருந்தார்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். செப்பரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. அப்ப நீங்க அந்த பாருங்களேன், நீங்க சின்னனாருங்கிறவரு ரொம்ப தெளிவா நம்முடைய சேக்கிழார் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார்.
நல்ல பசி. நான் சொன்ன மாதிரி அவர் கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் ஓடி வந்தது. ஒரு பண்டிகை துரத்திக்கிட்டு வந்தது. சாதாரண ஒரு வேடுவர், முரட்டு சுவாபம் உடையவர், கடினமான உடல் தேக வாகு கொண்டவர். 20-25 கிலோமீட்டர் வந்துட்டாரு. வந்து அதுக்கு மேல அதால ஓட முடியல, நின்றுச்சது, மூச்சு அரைச்சு போய். இவர் அதை பாய்ந்து கொல்லுகிறார். கொன்ற பிறகு அதை கொன்ற உடனேயே இவருக்கு நினைவு வருகிறது. என்ன நினைவு வருகிறது தெரியுமா? கொன்ற பிறகுதான் நினைவு வருகிறது. என்ன என்ன நினைவு வருதுன்னா, தாகமும் பசியும். உடனே இப்ப நோக்கம் முழுவதும் பன்றியை துரத்துவதிலே இருந்ததுனால தாகமும் தெரியல, பசியும் தெரியல. இந்த பன்றியை துரத்திக்கிட்டே இருந்தார். தாகமும் தெரியல, பசியும் தெரியல. பன்றியை துரத்துற வேகத்துல பசியும் தெரியல, தாகமும் தெரியல. பின்னாலேயும் அவருக்கு தாகமும் தெரியாது, பசியும் தெரியாது. இதே தாகம், இதே பசி அவர் பன்றியை துரத்தி கொண்டிருந்த பொழுது தெரியல. உலகத்திலே சொத்து சேர்ப்பதற்கும் பொருளை ஈட்டுவதற்கும் சில பசி தாகம் பாராமல் பொருளை சேர்த்துக் கொண்டு பசியை மறந்து தாகத்தை மறந்து உலகத்திலே வாழ்வு என்பது பொருள் ஈட்டுவதற்கு என்று இவர் பன்றியை துரத்தி கொண்டு சென்றது போலயே துரத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பன்றி துரத்தி பசி, ஐயோ டே பசி ரொம்ப அதிகமா இருக்கு, தாகம் அதிகமா. காடன் கூட 2 ஆணன் காடன் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. திரும்பி பார்த்தா 2 பேர். 50-60 பேர் என் கூட உடையாந்தீங்க, 2 பேர் நிக்கிறீங்களடா அப்படின்னு கேட்கிறாரு அவர். 50-60 பேர் வந்தீங்களடா. அவெல்லாம் நீ உன் வேகத்துக்கு எங்க இருந்து வருது, எல்லாம் பின்னாலே போயிட்டாங்க. நாங்க 2 பேர் தான் மிஞ்சினோம். எனக்கு ரொம்ப பசியா இருக்குடா, இப்ப தாகமா இருக்கு அப்படின்னாரு. இவர் பசிக்கு இந்த இந்த பன்றியை சமைக்க சொல்லலாம். காடனை கூப்பிட்ட, நீ சம, நான் போய் தண்ணி காட்டிட்டு வரேன் அப்படின்னு இவர் கூட்டிட்டு போறாரு. யாரு? நானன் அவரை கூட்டிட்டு போறேன். நானன் காடன்னு 2 பேர் தான் மிஞ்சினான். அப்புறம் இவர் தண்ணி அங்க பார் பொன்முகலி யார் இருக்கு, இந்த தண்ணி குடிக்கலான்னு கூப்பிட்டு போறாரு. காடன் பன்றியை சமைக்க ஆரம்பிச்சான். அங்கேயே நெருப்பு மூட்டி அத்தனை பேர் துரத்திட்டு வந்து 2 பேர் விஞ்சினார்கள். நான் அடிக்கடி சொல்றது போல எத்தனையோ வாழ்க்கையில நம்ம கூட வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கடைசியில போகும்போது நம்ம கூட வருது 2 நல்வினை தீவினை, வேற எதுவும் வராது. அதுதான் நாணனும் காடனும். அந்த தீவினை இருக்க, அது பன்றியை சமைச்சிட்டு இருக்கு. நல்வினை இருக்கு பாருங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. வா அப்படின்னு கூட்டு போகுது. நாணனோட போறாரு. என்னடா இவ்வளவு நாடி காட்டுடா, தண்ணி வேணும்டா, டே டே இங்க வந்துருச்சு, இத பார்த்தோ அங்க ஒரு தோப்பு தெரியுதா, சவுக்கு தோப்பு மாதிரி. ஆமா, அந்த தோப்பை தாண்டினோடனே ஆறு போகுது, பொன்முகலி ஆறு, நிறைய குடிக்கலாம் வா. இவரு போறாரு, தாகத்துல வேக வேகமா போறாரு, தபிக்கிறார் தாகத்துக்கு. அப்படி அந்த தோப்பை நெருங்குகிற பொழுது, சோலையை நெருங்குகிற பொழுது மலை தெரியுது. இப்பதான் உடனே திரும்பி நானே பார்த்து கேட்டேன், டேய் என்னடா அது, ஒரு மலை தெரியுது, மேல என்னவோ தெரியுது, என்னடா அது அப்படின்னு கேட்டேன். உடனே நானன் சொன்னான், நல்வினை இல்ல அது சொன்னான், அதுதான் காலத்தி மலை அப்படின்னா. காலத்தி மலையா அப்படின்னார். அத்தோட நின்று இருந்தா பரவாயில்ல, நல்வினை நல்லதே செய்யும். நிரம்ப நல்வினை செஞ்சிருந்தா ரொம்ப நல்லது செய்யும். நல்வினை மட்டும் நிறைய இருந்துன்னு வச்சுக்க, இது மாதிரி திருமந்திர மாநாட்டுக்கும் திருமந்திர சொற்பொழிக்கும் நிறைய கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். அவர் சொன்ன அத்தோட நிறுத்திருக்கலாம்ல, காலத்தி மலைன்னு சொன்னதோட நிறுத்திருக்கலாம் இல்ல. அடுத்ததான் ஒண்ணு சொன்னா, அங்க போனா குடுமித்தேவரை பார்க்கலாம்னா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப யார் குரு இவருக்கு? நானும் தான் குரு. குடுமித்தேவர்னு காதல விழுந்தது பாருங்க, அப்பதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷனே நிகழ்கிறது. தின்னனார் முழுவதுமாக மாறினார். குடுமித்தேவரா அங்க இருப்பாரா, அவரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான். என்னவோ குடுமித்தேவரை ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. இருக்கிறார், அங்கதான் இருக்காரு, நான் அவர் அவசியம் பார்க்கணும் அப்படின்னா. பார்க்கலாம், ஒண்ணும் இல்ல, படிக்கட்டு இருக்கு, மேலே ஏறி போனா பார்க்கலாம் அப்படின்னு. இந்த மலைக்கு போகணும்டா, சாமி பார்க்கணும்டா, இந்த குடுமித்தேவரை பார்க்கணும்டா அப்படின்னு. சரி வா, கூட்டு போறேன் அப்படின்னு போன. இப்ப பாருங்க, இப்ப தண்ணீர் தானே ஒரு நோக்கமா வந்துட்டு இருந்தாரு, அது மறந்துருச்சு. குடுமித்தேவர் தான் தண்ணீர இறங்குறாரு. அது இடுப்பள வாழ வந்தது, நெஞ்ச அளவுக்கு வந்தது. போயிட்டே கடந்து போயிட்டு இருக்காரு. நானும் சொன்னா, என்ன தாகமா இருக்குன்னு சொன்னியே, தண்ணி குடிச்சுக்க அப்படின்னா. காதல விடல. டேய் நேரம் மாதிரா, மலைக்கு போண்டா வாடா என்று கூட்டிக் கொண்டு போகிறார். ஆற்றை முழுவதும் கடந்தார், ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல.
படிக்கட்டிலே ஏற ஆரம்பிச்சார். நாணன் இவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாணன் ஏறலாம் முன்னால, இவர் பின்னால ஏறுறாரு. நாணன் இவரை காட்டில வேகமா முன்னால போறது, ஏன்னா நல்வினை தான் வழிகாட்டும். அப்படி முன்னால ஏறுதான். இந்த நாணன் ஏறானா, சேக்கிழார் சொல்லுகிறார், நாணன் மட்டும் போல சேக்கிழார் சொல்றார் பாருங்க, என்ன அழகா சொல்றார். நாணன் மட்டும் போல முன்னால, பின்னால தின்னனார் போறார். முன்னால நாணன் மட்டும் போல, தின்னனாருடைய அன்பு சேர்ந்து முன்னால போக ஆரம்பிச்சு. நாணனும் அன்பும் நளிர் வரை ஏற, இவரு பின்னால போறாராம், இவருடைய அன்பு முன்னால போக ஆரம்பிச்சிருச்சான். இந்த படிக்கட்டு ஒவ்வொன்னா ஏறி மேல போறார். அத சொல்றார் சேக்கிழார், பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. கடந்தது படிக்கட்டா இல்ல, தத்துவம். நாம ஒவ்வொரு தத்துவத்தையும் கடக்கிறதுக்கு ஒவ்வொரு பிறவியே எடுக்கணும் போல இருக்கு. இவர் ஒரே நொடியில ஒவ்வொரு படிக்கட்டையும் தாண்டினார். படிக்கட்டா அது இல்லப்பா, எல்லா தத்துவங்கள், அத்தனை தத்துவத்தையும் கடந்து 36 தத்துவத்தையும் கடந்து மேல போனார். சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆறுகளையும் முழக்கம் கேட்ப, அந்த நாத ஓசை கேட்க, 36 தத்துவத்தை தாண்டின உடனே நாதம் வருது. 36வது தத்துவம் நாதம். நாதம் வந்த உடனே ஓசை கேட்கும். கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கனர். இந்த சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்ங்கிறது நாத தத்துவம். அந்த கடல் ஓசை கேட்கும். அந்த 36வது தத்துவத்துக்கு வந்த உடனே விறுவிறு 35 தத்துவத்தையும் தாண்டி 36வது தத்துவத்துக்கு போயிட்டாரு. ஆக இந்த தத்துவங்களை எல்லாம் படிக்கற்களாக பயன்படுத்தி தடைக்கற்களாக இல்லாமல் அவற்றை தாண்டி செல்வார். இந்த அன்னைக்கு அந்த தாகம்னு வந்தவர் தான். அதுக்கப்புறம் தாகம்னு தண்ணீரும் குடிக்கல, பசின்னு எதையும் சாப்பிடவும் இல்லை. தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன். 6 நாள் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தார். ப்ரொமோட் ஆகி போயிட்டார். பட்டினத்தார் கேட்கிறாரு, எத்தனையோ பிறவி எடுத்துட்டேனே இன்னும் போய் சேரலையே, 6 நாள்ல ஒருத்தர் சேர்ந்தாராமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க, அவர் அளவுக்கு எனக்கு பக்தி வருமா என்று நான் காலத்தின் ஆதனை சேர்வதுன்னு கேட்கிறார். ஆக இந்த தத்துவங்களை கடத்தல் என்பது ஏதோ அதனால துறவி போல அந்த தத்துவத்தில் வாழ்வதுன்னு பொருள் அல்ல. நாக்குன்னா உடனே நாக்கை கட்டுப்படுத்தி துறவி போல வாழ்வதுன்றதுல பொருள் அல்ல. நாக்கு என்று சொல்லக்கூடிய ஒன்றை இறைவன் எதற்காக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய திருநாமத்தை சொல்லுவதற்கும், அவனுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லுவதற்கும், அவனுடைய புகழை பேசுவதற்கும், அவனுடைய பாடலை பாடுவதற்கும் இந்த நாக்கு தந்திருக்கிறான். ஆகா, என்ன அற்புதமான கருவியாது, இதனால் அல்லவா அவன் புகழை சொல்ல முடிகிறது என்று எண்ணுவதற்கு பாருங்க. அதுதான் தத்துவத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தும். ஆக இப்படி ஒவ்வொரு தத்துவங்களாக கடந்து கடந்து அந்த தத்துவத்தின் ஒரு தத்துவத்தை கடந்த உடனேயே சுவாமி ஒரு ஆனந்தம் தராராம். அதுதான் நம்ம அங்க சொல்றோம். நீங்க எவ்வப்பொழுதெல்லாம் இந்த உலக இன்பத்தை துறக்க தயாரா இருக்கிறீர்களோ அவ்வப்பொழுதெல்லாம் அந்தந்த கருவியினாலே தான் அந்த அந்த ஆனந்தத்தை போல பல மடங்கு நிலையான ஆனந்தத்தை சிவம் தந்து விடுகிறது. அப்ப நமச்சிவாயன்னு சொன்ன உடனே ஒரு இனிப்பு வரும் பாருங்க. அந்த இனிப்பை நீங்க உணர ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், கரும்பும் துவத்து செந்தேடும் புளித்து அற கைத்ததுவே அப்படின்னாரு அருணகிரிநாதர். இதெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிருச்சான். அது இனிக்க ஆரம்பிச்சோன்னு இதெல்லாம் கசக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன சார் எல்லாம் இனிப்பே சாப்பிடாம என்ன கம்ப்ளீட்டா அதுல இருந்து துறவு இல்லையா? அதை போல பல மடங்கு இன்பத்தை அந்த இனிப்பை அவன் காட்டிடுவான் இல்லையா? ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலே காஃபி உனக்கு ருசிக்க மாட்டேங்குத. அப்படி சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய இனிப்பை நாக்கு உணர்ந்துருச்சுன்னு வச்சுங்க. அந்த நாக்குல நமக்கு இந்த உணவு சுவை தான் தெரியறதுக்கு இந்த நாக்குன்னு நாம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். இல்ல, உணவு சுவையை தவிர உணர்வு சுவைக்கும் அதே நாக்கு தான் பயன்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். எனவே உணவு சுவையினாலே வருகிற ஆனந்தத்தை காட்டிலும் உணர்வு சுவையினாலே வருகிற ஆனந்தம் பன்மடங்கு பெரிதானது, நிலைத்தது. அதனாலதான் அந்த நாவுனால அவனுடைய பெருமையை, அவனுடைய புகழை, அவனுடைய மந்திரத்தை சொல்லுதல் என்கிற இப்படி 30 6 படிமுத்தி ஏனியா
செப்பரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து. இந்த சிவத்தை காணுவதற்கு இந்த கண்ணுங்கிற கருவி பயன்படவே பயன்படாது. இது பயன்படாது. இது ஒரு 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 மீடியம், அவ்வளவுதான். மீடியம், அவ்வளவுதான். இந்த மீடியம் என்று சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தி செல்ல வேண்டிய பொருளை தவிர இதுவே அந்த பயன்படுகின்ற பொருளாக ஆகிவிட்டார். நாம் இப்ப சிவத்தை காண வேண்டும் என்று சொல்ல இதனால கண்டு அனுபவிக்க வேண்டிய பொருளே இல்லை. அது நான் முன்னமே சொன்ன மாதிரி அது ஆனந்தம். அது ஆனந்தமாக உணரணும். அதுதான் சிவம். வழிபாட்டினாலே ஆனந்தம் கிட்டிச்சா அப்ப வழிபாடு, அதுதான் பொருள். நம்மை அறியாமல் நமக்கு ஒரு ஆனந்தம் நிகழுமானால் வழிபாடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஆனந்தத்தை பெறுவதுதான் வழிபாட்டின் நோக்கமா இருக்கணுமே தவிர இது வழிபாடு என்பது அது ஒரு மணிக்கணக்காக நீட்டிக்கணும், அதை ஒரு சாங்கியமா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த அந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் நாம வைத்துக் கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மலர்களினாலே உள்ளே அன்பு மிக பெருக, அல்லது தூபம் காட்டுவதனாலே மிக அன்பு பெருக, அல்லது தீபம் காட்டுவதனாலே மிக அன்பு பெருக. தீபம் காட்டினவங்களும் இருக்கிறாங்க, தூபம் காட்டினவங்களும் இருக்கிறாங்க. கலிய நாயனார் தீபம் காட்டினார், குங்குலிய கலைய நாயனார் தூபம் காட்டினார். மலரிட்டார்கள் எத்தனையோ அடியார்கள், சிவகாமி ஆண்டாரிலிருந்து எத்தனையோ அடியார்கள் மலரிட்டு வழிபாடு செய்தார்கள். இவர்கள் எல்லாம் அந்தந்த நிலையிலே ஆனந்தப்பட்டார்கள். அது நம்ம ரொம்ப முக்கியமா மறந்துடக்கூடாது. நாம அதெல்லாம் செய்து ஆனந்தப்பட்டார். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே அப்படின்னாரு. எதுக்கு சொன்னார்? அப்ப வெறும் மலரும் வெறும் நீரும் மட்டும் பயன் இல்லப்பா, அந்த மலரினாலும் நீரினாலும் உனக்கு ஆனந்தம் வருகிறதா? மலரை சிவத்தின் பால் சேர்க்கிற பொழுது, மலரை சிவத்திற்கு அர்ச்சிக்கின்ற பொழுது, மலரை சிவத்திற்கு அர்ப்பணிக்கிற பொழுது ஆனந்தம் தோன்றுகிறதா? நீரினாலே பெருமானுக்கு குளிராட்டுகிற பொழுது உனக்கு ஆனந்தம் தோன்றுகிறதா? அப்ப உண்மையான வழிபாடு. இந்த ஆனந்தம் தோன்றாததுனாலதான் நீலநக்கர் என்ன பண்ணார், அவர் வழிபாடு செய்தார். அன்னைக்கு செய்து என்னவோ தெரியல, அன்னைக்கு அவருக்கு நிறைவு வரல. அது பாட்டுக்கு அந்த சிவலிங்கத்தின் மேல அந்த மலர்களை தூவி அந்த வழிபாடு செய்துகிட்டே இருந்தார். ஆனா ஆனந்தம் நிறைவு வரல. நிறைவு வரலன்னு ஒண்ணு என்ன பண்ணாரு, அந்த பூசையை நிறைவு செய்யாமல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, அவருடைய மனைவியார். என்னாச்சு, மேல இருந்து ஒரு சிலந்தி பூச்சி விழுந்து, உங்களுக்கு கதை தெரியும். உடனே இந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, ஐயோ சிலந்தி பூச்சி மேல விழுகிறதே என்று சொல்லி வாயினாலே அதை ஊதி தள்ளினார்கள். இப்ப இவரு வழிபாடெல்லாம் பண்ணார், சுத்தி வந்தார், பஞ்சாட்சரம் சொல்லி கொண்டு இருக்கிறார். வழிபாடு தான் முடிஞ்சாச்சே, எல்லாரும் எழுந்திரிச்சிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சுன்ட்டு இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வழிபாடும் முடிந்த பிறகு ஒரு ஆனந்தம் நிகழும். அந்த ஆனந்தம் அவருக்கு எனக்கு கிடைக்கல. அதனால எப்பொழுதும் கிடைக்க வேண்டிய அந்த நிறைவு, அந்த ஆனந்தம் இன்னைக்கு கிடைக்கலையேன்னு தான் அவர் உட்கார்ந்து இருந்தார். அந்த நேரத்துல தான் அந்த பூச்சி விழுந்து வாயினாலே இந்த அம்மா ஊதினார்கள் சொல்ல முடியாது. அதுக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு அருமையான வார்த்தை உபயோகப்படுத்தார், துமிந்தார்கள். இந்த துமிதல் என்பது காத்து ஈரங்கலந்து வருவது. காத்து ஈரங்கலந்து வருவது. இந்த ஈரங்கலந்து வந்து அது ஒரு மருந்து போல அப்படின்னு ஊதுறது இல்லையா? அந்த சிலந்து மேல விழுந்த உடனே புண்ணு பற்ற போது இந்த அம்மா வாயினால அப்படி ஈரங்கலந்து துமிந்தார்கள். துமிதல் அப்படின்னு ஒரு அற்புதமா ஒரு வார்த்தையை சொன்னார். ஊதுதன வெறும் காத்து, ஈரங்கலந்த காத்து துமிதல். அது துமிதல் செய்தார்கள். இவருக்கு வந்துருச்சு, பயங்கரமான கோபம் வந்துருச்சு. எப்படி நீ சிவபெருமான் மேல உங்க எச்ச காத்து படுற மாதிரி ஊதுன. சிலந்தி விழுந்தது சாமி. சிலந்தி விழுந்தா அது தள்ளுறதுக்கு வேற வழி தெரியாதா? இப்படிதான் ஊதணுமா? நீ அனாச்சாரம் பண்ணிவிட்ட, போச்சு. இந்த அபச்சாரம் பண்ண உடனே இந்த நிமிஷத்திலிருந்து தள்ளி வச்சுடுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ரொம்ப பேர் கேட்டாங்க, இப்படி கூட ஒரு வழி இருக்கா சார் அப்படின்னு. நாங்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்கோம் சார், என்ன பண்றதுன்னு. புதுசா ஒரு வழி கட்டி கொடுத்தீங்க சார். பாருங்க, நம்ம கோயில்ல அப்படியே விட்டு போயிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டார்.
இன்னைக்குல இருந்து உலகம் எனக்கு சம்பந்தம் இல்லை. போனார். அங்க எப்படியோ தெரியல, இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே அசந்துட்டார். கண் அசந்தா அயோத்திநாதர் வந்தார். சுவாமி திருச்சாத்தமங்க சுவாமி பேர் அயோத்திநாதர். அயோத்திநாதர் கனவுல வந்தார். சுவாமி அப்படி திருவடியில் விழுந்தார். திருநீலக்கு சாமி, என்ன திருநீலக்கரே? சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி, நீங்க தரிசனம் கொடுத்தது. வெள்ள நீர் சடையுடன் பெருமான் வந்து தோன்றினார். கங்கா நதியோட வந்து தோன்றினாராம் அவர் முன்னால. திருவடியில விழுந்து வணங்கினா மேனில ஒரு பக்கம் கொப்பளமா இருந்துதான். இவர் பார்த்து கேட்கிறார், சுவாமி என்ன ஒரு பக்கம்லாம் கொப்பளமா இருக்கு? நல்ல வேலையை கெடுத்தப்பா, ஒரு மேல ஒரு சிலந்தி விழுந்துருச்சு, உடம்பு முழுவதுமே கொப்பளமா இருந்தது. உன் மனைவி பக்கத்துல இருந்து வாயினால அப்படி ஊதுனா பத்தியா, அவ ஊதுன காத்துப்பட்ட இடமெல்லாம் கொப்பளம் ஆறிடுச்சு. நீ அவசரப்பட்ட, நின்னு போச்சு காத்து, மீதி இடத்துல கொப்பளம் தங்கிருச்சுன்னார். ஊதி துமிந்தவால் ஒழிய கொள்ளும் இப்புறம் கொப்புளங்கள். எந்தெந்த பக்கம்லாம் அந்த அம்மாவோட காத்து பட்டுச்சோ அந்த பக்கம்லாம் புண்ணு ஆறிடுச்சு. நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த அம்மா சத்தம் போட்ட, அந்த அம்மா விட்டுருச்சு, மீதி எல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சுன்னார். அசந்து போயிட்டாரு இவரு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணோம்ட்டு. அந்த அம்மையாருடைய வாயில் எச்சில் பெருமானுக்கு மருந்தாக ஆகிறது என்று சொன்னால் அந்த அம்மையாருடைய நிலையை எண்ணி பார்க்கிறார். அதை விட ரொம்ப அற்புதமா சேர்க்கிறார். சொன்னார், தலையில கங்கா தீர்த்தத்தோட வந்தாராம், ரொம்ப புனிதமான நீர், அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தா கூட அது சரியா இருக்குமே. அப்ப அந்த கங்கா தீர்த்தம் என்கிற நீரின் புனிதத்தன்மையை விட அந்த அம்மையாருடைய வாயின் எச்சில் அதிக புனிதத்தன்மையாக இருக்கிறது. காரணம் அன்பு என்பதை காட்டினாராம் சுவாமி. இல்லையா? அப்ப ஒருவர் வழிபாடு செய்கிறார், ஒருத்தர் வழிபாடு செய்யாம பக்கத்தில் நிக்கிறாங்க. இந்த அம்மையாருடைய வாயினுடைய எச்சில் இந்த நிலைக்கு மேலே ஏறி போய் பெருமானுக்கு கொப்புளங்கள் நீக்குகிற அளவுக்கு புனிதத்தன்மைன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த அம்மையாருடைய உடல் தூய்மை, கருவி கரணங்கள் தத்துவங்கள் எல்லாம் தூய்மை அடைந்து கொண்டே போகிறது. அந்த அம்மையார் 36 படிமுத்தி ஏனியா கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று பொருள். அந்த அந்த தத்துவம் ஒன்னொன்னா கடந்து போனதுனால தான். ஆனா தெரிஞ்சுதா? இவரா பக்கத்தில் இருக்கிறவருக்கே தெரியல. அப்ப இந்த தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற இவைகளை எல்லாம் நாம் கடக்கின்ற பொழுது, உணர்ந்து நீங்குகிற பொழுது நிகழ்வது என்னன்னா, ஒவ்வொன்றும் தூய்மை அடைந்து விடுகிறது. அந்த தூய்மை அடைந்த நிலையிலே தான் அவை இந்த ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை தருகிறது. தூய்மை அடையாத நிலையிலே இருக்கிற தத்துவங்கள் நமக்கு துன்பத்தை தரும். தூய்மை அடைந்த நிலையிலே இருக்கிற தத்துவங்கள் ஆனந்தத்தை தருகிறது. இந்த தத்துவங்கள் எல்லாம் தூய்மை அடைந்தவர்கள் கண்ணு, காது, எவைகளெல்லாம் தடைக்கற்களாகவும் எவைகளெல்லாம் துன்பத்தை தருகின்ற கருவிகளாகவும் எண்ணிக்கொண்டு நாம் இருந்தோமோ அவைகளே நமக்கு ஆனந்தத்தை தருகின்ற கருவிகளாக இருக்கின்றன. இதைத்தான் இந்த பாட்டில் இப்படி செய்தவர்கள் தான் சிவசித்தர்கள். இதை நீங்க எல்லா கருவியும் தாண்டினாங்க, நீங்க ஒவ்வொரு கருவியாக கூட அதை சோதித்து பார்க்கலாம், நீங்கள் அனுபவிக்கலாம்னு திருமந்திரத்திலே நம்முடைய உபதேச பகுதியில நம்முடைய திருமூலர் இதை சொல்லுகிறார். 36 படிமுத்தி ஏனியா ஒப்பரிய ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே, அப்பரிசாக பொருந்தி இருந்தாரே அர்த்தம். அமர்ந்திருந்தார பொருந்தி இருந்தார்கள். அந்தந்த தத்துவங்களை கடந்த நிலையிலே தத்துவங்கள் எல்லாம் ஆனந்தத்தை பொழிவனவாக அவர்கள் அந்த நிலையிலே இருந்தார்கள் என்று இந்த ஒரு பாட்டில் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த ஒரு பாடலோடு இன்றைய தினம் நான் நிறைவு செய்து நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.